நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எனது இறைநிலையும் நாமும் என்ற சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பசியின் கொடுமையும் அதை தவிர்க்க வேண்டிய நமது கடமையும் என்பதை பற்றி பார்ப்போம். பசி என்பது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. பசி என்பது மிகவும் கொடியது. எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் பசியே. இப்பசியை பற்றிய அவைகளை போக்குவது எப்படி என்று பல ஞானிகள் பல நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ் மூதாட்டியாகிய ஔவையார் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்று கூறுகின்றார். மானம், குலம், கல்வி, ஈகை, அறிவுடைமை, தானம், தவம், மங்கையர் மேல் காமுறுதல், உயர்வு, தொழில் முயற்சி ஆகிய இவை 10ம் பசி வந்தவுடன் பறந்து போம் என்கிறார். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்று திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிடுகின்றார். இவர்களைப் போன்ற வள்ளல் பெருமான் பசி கொடுமையை தீர்க்க வேண்டிய கடமையையும் பலவாறு விவரித்தும் திருவருட்பால் பாடியுள்ளார். அடிகளார் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல் முழுவதும் பசி கொடுமையையும் அதை தீர்த்தலின் சிறப்பையும் கூறுவதே ஆகும். மனிதர்களுக்கு பசி ஏற்பட்டால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை வள்ளலார் கீழ்வருமாறு விளக்குகின்றார். ஒருவருக்கு பசி வந்தவுடன் மனம் தடுமாறி சிதறுகின்றது, புத்தி கெடுகின்றது, சித்தம் கலங்குகின்றது, அகங்காரம் அழிகிறது, பிராணம் சுழல்கின்றது, வாத பித்த சிலேட்டமங்கள் நிலை மாறுகின்றன, கண்கள் பஞ்சடைந்து குளிந்து போகின்றது, காதுகள் கும் என்று செவிடுபடுகின்றது, நா உலர்ந்து வறட்சி ஆகிறது, நாசி குறைந்து அழல்கின்றது, தோல் மெலிந்து ஸ்வரணை கெடுகின்றது, கைகள் கால்கள் சோர்ந்து தோழுகின்றன, வாக்கு துணி மாறி குளறுகின்றது, பற்கள் தளறுகின்றன, வயிறு எரிகின்றது, மேனி கருகின்றது. அதனால் பசினால் இவ்வளவு அவத்திகளும் தோன்றுவது மனிதர்களுக்கு எல்லாம் பொதுவாக இருக்கின்றது. இதில் ஏழை பணக்காரன் அரசன் ஆண்டி என்று வித்தியாசமும் கிடையாது. இவ்வளவு அவத்தைகளும் மனிதனுக்கு அகங்காரம் கிடைத்த போது உண்டு பசி நீங்கியுடன் ஆக இப்படிப்பட்ட இன்பத்தை தருகின்ற புண்ணியத்திற்கு எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம். இந்த புண்ணியத்தை உணவளித்தலை செய்கின்ற புண்ணியவான்கள் எந்த தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்று சொல்லலாம். மேலும் நரக வேதனை, சனை வேதனை, மரண வேதனை என்கிற 3 வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை என்றும் கூறுவார். ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பமே மோட்ச இன்பத்திற்கு சமமாகும். பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினால் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் நெருப்பை அவிக்கின்றது தான் ஜீவகாருண்யம் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். பசி என்ற புலியானது ஏழை உயிர்களை பாய்ந்து கொள்ள தொடங்கும் தருணத்தில் அப்புலியினின்று அவ்வுயிரை காப்பாற்றுவதே ஜீவகாருண்யம் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். பசி என்கிற விஷம் தலைக்கேறி சீவகர்கள் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால் அவ்விஷத்தை இறக்கி மயக்கம் தெளிய செய்வதே ஜீவகாருண்யம் என்று கூறுகின்றார் வள்ளலார். நேற்று இராப்பகல் முழுவதும் நம்மை அரை பங்கு கொன்று தின்ற பசி என்கிற பாவி இன்று வருமோ, இதற்கு என்ன செய்வோம் என்று ஏக்கம் கொள்கின்ற ஏழை சீவர்களது ஏக்கத்தை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். இருட்டி போகின்றதே, இனி பசி என்கிற வேதனை வந்து சம்பவிக்குமே, இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று வெள்ளப்பாகில் விழுந்த ஈயை போல திகைக்கின்ற ஏழை சீவர்களுடைய திகைப்பை போக்குதான் ஜீவகாருண்யம் ஆகும். ஆக வள்ளல் பெருமான் பசியின் கொடுமையை இன்னும் பலவாறு வியக்கின்றார். மேலும் பசினால் வருந்துகின்றவர்கள் எந்த தேசத்தவராயினும், எந்த சமயத்தவராயினும், எந்த ஜாதியராயினும் விசாரிக்காமல் அவர்கள் பசியை போக்குவதே ஜீவகாருண்யம் ஆகும். இப்படிப்பட்ட ஜீவகாருண்யம் உடையவருக்கு உயிர்களின் பசியை போக்குவதற்கு கோடையில் வெயில் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது, பெருமழை, பெருங்காற்று, பெரும் பனி, பேரிடி, பெருநெருப்பு முதலியவர்கள் துன்பம் செய்ய மாட்டார். இவர்களுக்கு நோய்கள் அண்டாது. ஆகவே நாம் பசி என்னும் கொடுமையை தவிர்க்க மேற்கண்டவைகளை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.